வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே ஸ்பெஷலான ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இதுல நாம தினமும் 3 வேளை செய்யக்கூடிய ஆனா பெருசா கவனம் செலுத்தாத ஒரு விஷயத்த பத்தி தான் பேச போறோம். ஆமா, அது வேற ஒண்ணும் இல்ல, நம்ம சாப்பாடு தான். எக்ஸாக்ட்லி. பொதுவா ஆரோக்கியமா இருக்கணும்னா நல்லா சாப்பிடணும்னு தெரியும், ஜங்க் ஃபுட் உடம்புக்கு கெடுதல்னு தெரியும். ஆனா அந்த சாப்பாட்டையே எப்படி ஒரு மருந்தா மாத்துறது? அது ஒரு பெரிய கேள்விதான். அந்த கேள்விக்கான பதில தேடி தான் இன்னைக்கு நாம இறங்க போறோம். நம்ம கையில இப்போ இருக்கிற சோர்ஸ் என்னன்னா, ஈட் டேஸ்ட் ஹீல் அண்ட் ஆயுர்வேதிக் குக் புக் ஃபார் மாடர்ன் லிவிங் அப்படிங்கிற ஒரு பிரமாதமான புத்தகம். ரொம்ப முக்கியமான புத்தகம் இது. கண்டிப்பா. இத டாக்டர் தாமஸ் எரம்மா, டேனியல் ரோடா, அப்புறம் ஷெஃப் ஜானி பிரானிகன் ஆகிய 3 பேரும் சேர்ந்து எழுதியிருக்காங்க. சரி, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். அதாவது இது சமையலறையில வச்சுக்கிற வெறும் ரெசிபி புக் கிடையாது. இது நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் நாம சாப்பிடுற சாப்பாட்டுக்கும் நடுவுல இருக்கிற சயின்ஸ பிராக்டிக்கலா சொல்லி கொடுக்கிற ஒரு கையேடு. நீங்க சரியா சொன்னீங்க. இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துடன் நாம் இணைத்து பார்த்தா, சாப்பாடு அப்படிங்கிறது வெறும் வயித்த நிரப்புற ஒரு எரிபொருள் கிடையாது. அப்புறம் வேற என்னவா இருக்க முடியும்? சாப்பாடுங்கிறது ஒரு வகையான இன்ஃபர்மேஷன். நாம சாப்பிடுற சாப்பாட்டோட தரம், அதோட சுவை, எந்த சூழ்நிலையில நாம சாப்பிடுறோம், எந்த நேரத்துல சாப்பிடுறோம் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயமும் நம்ம உடம்போட செல்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புது. ஓ, அதாவது ஒரு கம்யூனிகேஷன் மாதிரி சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. இந்த புத்தகத்தோட அடிப்படை தத்துவமே உணவே மருந்து அப்படிங்கிறது தான். இதுல 150க்கும் மேற்பட்ட ரெசிபிகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய லைஃப் ஸ்டைல் டிப்ஸும் கொடுத்திருக்காங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் எப்படி நமக்கு உதவும்னு நினைக்கிறீங்க? நீங்க உங்க உடம்புக்கு ஏத்த மாதிரி சரியான சுவைகளை சரியான நேரத்துல சாப்பிட்டு வந்தீங்கன்னா, பல வருஷங்களுக்கு நீங்க ஆஸ்பத்திரி பக்கமே போக வேண்டிய அவசியம் வராதுன்னு இந்த ஆசிரியர்கள் ரொம்ப ஆணித்தரமா சொல்றாங்க. ஆயுர்வேதத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தை நெருங்கும் முதல் படி பார்மசியில இல்ல, நம்ம வீட்டு சமையலறையில தான் இருக்கு. அது ரொம்ப உண்மையான விஷயம். ஆனா இங்க எனக்கு ஒரு கேள்வி வருது. பொதுவா ஒரு டயட்னா இது நல்லது இது கெட்டதுன்னு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கும். எல்லாரும் அந்த நல்ல உணவுகளை சாப்பிடணும்னு சொல்வாங்க. ஆமா, அதுதான் பொதுவான வழக்கம். ஆனா எனக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு சாப்பாடு இன்னொருத்தருக்கு ஒத்துக்கிறது இல்லையே. உதாரணமா, சிலருக்கு பால் குடிச்சா நல்லா தூக்கம் வரும், சிலருக்கு பால் குடிச்சாலே நெஞ்செரிச்சல் வந்துரும். இது ஏன் நடக்குது? இந்த புத்தகத்துல ஒவ்வொருத்தரோட தனித்துவமான உடல் அமைப்பை பத்தி ஏதோ சொல்லியிருக்காங்களாமே, அது என்ன? ரொம்ப அருமையான கேள்வி கேட்டீங்க. ஆயுர்வேதத்தோட மிகப்பெரிய பலமே இதுதான். அதாவது ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் அப்படிங்கிற கான்செப்ட் இங்க கிடையாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான உணவு செட் ஆகாது. ஏன்னா ஒவ்வொருத்தரோட உடல் அமைப்பும் வேற. கரெக்டா? கரெக்ட். இதத்தான் ஆயுர்வேதத்துல தோஷம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வாதம், பித்தம், கபம் அப்படின்னு 3 விதமான உடல் வகைகள் இருக்கு. நீங்க எந்த வகையான தோஷம்னு நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் இருங்க, இந்த வாதம், பித்தம், கபம் இதெல்லாம் கேட்கறதுக்கு கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கே. இத நம்ம நேரர்களுக்கு, அதாவது உங்களுக்கு எளிமையா அவங்க அன்றாட வாழ்க்கையோட சம்பந்தப்படுத்தி எப்படி புரிஞ்சுக்கிறது? கண்டிப்பா. நான் சில உதாரணங்களோட சொல்றேன். முதல்ல வாதம் உடம்புக்காரங்களே எடுத்துக்கலாம். இவங்க காத்தும் ஆகாயமும் கலந்த தன்மை உடையவங்க. இவங்க எப்பவுமே ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க, ரொம்ப கிரியேட்டிவா யோசிப்பாங்க. கேட்கறதுக்கு நல்லா இருக்கே. ஆனா அதே சமயம் இவங்களுக்கு அடிக்கடி மன அழுத்தம், அதாவது ஆங்ஸைட்டி வரும். குளிர்காலம் வந்தாலே இவங்களுக்கு சுத்தமா செட் ஆகாது. கை கால்லாம் சில்லுன்னு இருக்கும், சர்மம் ரொம்ப வறட்சியா இருக்கும். இவங்களுக்கு செரிமானமும் அடிக்கடி மாறும். அப்போ இவங்க சாப்பாட்டுல என்ன கவனிக்கணும்? இவங்க தொடர்ந்து பச்சை காய்கறிகள், ட்ரையான சாப்பாடை சாப்பிடும்போது அந்த வாதம் இன்னும் அதிகமாகி உடம்புல வலிகள் வர ஆரம்பிக்கும். ஒருத்தருக்கு உடல் அழுத்தம் அதிகமா இருக்குன்னா அதுக்கு அவங்க உணவு சீராக இல்லாததே காரணம்னு மூலக்கட்டுரையில தெளிவா சொல்லியிருக்காங்க. ஓஹோ, அடுத்தது என்ன வகை? அடுத்து பித்தம். இவங்க நெருப்பும் தண்ணீரும் கலந்த தன்மை கொண்டவங்க. இவங்களோட செரிமான சக்தி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், எதையும் சீக்கிரம் புரிஞ்சுக்குவாங்க. ஆனா இவங்களுக்கு பசி தாங்கவே முடியாது. கொஞ்சம் பசியானாலே பயங்கரமா கோவம் வந்துடும், அதானே? ஆமா, அதான் இங்கிலீஷ்ல ஹேங்க்ரி அப்படின்னு சொல்லுவாங்களே, அது இவங்களுக்கு தான் நடக்கும். இவங்க உடம்பு எப்பவுமே சூடா இருக்கும். இவங்க போய் ரொம்ப காரமான மசாலா நிறைஞ்ச சாப்பாட்டையோ காஃபியோ அதிகமா குடிச்சாங்கன்னா உடம்புல அசிடிட்டி, அல்சர் மாதிரியான பிரச்சனைகள் ஈஸியா வந்துடும். அப்போ இந்த பசிச்சாலே கோபம் வர்றவங்க எல்லாம் பித்த உடம்புக்காரங்களா? என்னை சுத்தி இருக்கிற நிறைய பேரை என்னால இதுல கனெக்ட் பண்ணி பார்க்க முடியுது. அப்போ 3வது வகை கபம் எப்படி இருப்பாங்க? கபம் அப்படிங்கிறது நிலமும் தண்ணீரும் சேர்ந்த தன்மை. இவங்க ரொம்ப நிதானமானவங்க, ரொம்ப அன்பானவங்க, உடம்பு நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும்.
ஆனா இவங்களோட பிரச்சனையே என்னன்னா இவங்களுக்கு செரிமானம் ரொம்ப மெதுவா நடக்கும். அதனால சீக்கிரம் உடல் எடை கூடிடும் இல்லையா? நிச்சயமா. காலையில எந்திரிக்கவே ரொம்ப சோம்பேறித்தனமா ஃபீல் பண்ணுவாங்க. சளி, சைனஸ் மாதிரியான பிரச்சனைகள் இவங்களுக்கு அடிக்கடி வரும். ஒருத்தருக்கு எடை காரணமே இல்லாம கூடுதுன்னா அதுக்கு இந்த தோஷத்துல உள்ள சமநிலையின்மை தான் காரணம். இவங்க போய் இனிப்பான ரொம்ப எண்ணெயில் பொரிச்ச சாப்பாட்டை சாப்பிடும்போது அவங்க உடம்பு இன்னும் மந்தமாகிடும். இப்போ ரொம்ப தெளிவா புரியுது. நம்ம உடம்போட தன்மை என்னன்னு தெரியாம ஏதோ ஒரு மேகசின்ல படிச்சோமேன்னு சொல்லி எல்லாரும் ஒரே சாப்பாட்டை சாப்பிடுறதா இங்க பிரச்சனையே. வாதம் இருக்கிறவங்களுக்கு சூடான உணவு தேவை, பித்தம் இருக்கிறவங்களுக்கு குளிர்ச்சியான உணவு தேவை, கபம் இருக்கிறவங்களுக்கு லேசான உணவு தேவை. அப்படித்தானே? 100% சரி. இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு அவரவர் உடலுக்கேற்ற உணவு, ரெசிபி மற்றும் வாழ்க்கை முறையை பின்பற்றுவது தான் அப்படிங்கிறது நேயர்களான நீங்க புரிஞ்சுக்கணும். தோஷத்துல ஏற்படுற இம்பேலன்ஸ் தான் நோய்க்கான காரணம்னு இந்த புத்தகம் சுட்டிக்காட்டுது. இங்கேதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாக மாறுகிறது. உணவை எப்படி தேர்ந்தெடுப்பதுன்னு பேசும்போது புத்தகத்துல இருக்கிற ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பத்தி நான் சொல்லியே ஆகணும். அதுதான் அந்த 6 சுவைகள். பொதுவா நம்ம சாப்பிடுறப்போ இனிப்பு, காரம்னு 2-3 சுவைகளை தான் சாப்பிடுவோம். ஆமா, பொதுவா அப்படிதான் நம்ம தட்டுல இருக்கும். ஆனா புத்தகத்துல ஒவ்வொரு வேளை சாப்பாட்டுலயும் 6 சுவைகள் இருக்கணும்னு சொல்றாங்க. அது என்னன்னா இனிப்பு, காரம், புளிப்பு, கடுப்பு, அதாவது துவர்ப்பு, கசப்பானது மற்றும் மிளகாய் போன்ற தீவிர சுவைகள். இந்த 6 சுவைகளுமே நம்ம சாப்பாட்டுல கட்டாயம் இருக்கணுமா? இது எப்படி சாத்தியம்? இந்த 6 சுவைகளும் சேர்ந்த சாப்பாடு தான் நம்ம உடம்போட சக்தியை மிக சரியா சமநிலையில வைக்குது. ஒவ்வொரு சுவைக்கும் நம்ம உடம்புல ஒரு குறிப்பிட்ட பயன் இருக்கு. ஆனா இங்க நேயர்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான கேள்வி இருக்கு. அது என்ன கேள்வி? ஒரே உணவில் எவ்வாறு 6 சுவைகள் உடலை சீராக்குகின்றன அப்படிங்கிறது தான். ஏன்னா இனிப்பு உடம்புக்கு எனர்ஜியை கொடுக்கும், புளிப்பு செரிமானத்தை தூண்டும். ஆனா நாம பொதுவா மிஸ் பண்ற சுவைகள் கசப்பு மற்றும் கார்ப்பு தான். ஆமா, பாகற்காய்னாலே நிறைய பேர் ஓடிடுவாங்களே. அதுதான் தப்பு. கசப்புச் சுவை தான் உடம்புல இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றுறதுக்கு முக்கியமானது. ஒரு சாப்பாட்டுல இந்த 6 சுவைகளும் இருக்கும்போது அந்த சாப்பாடு முழுமையான ஆரோக்கியத்தை உடம்புக்கு கொடுக்குது. இத கேட்கும்போது எனக்குள்ள ஒரு பிராக்டிக்கலான கேள்வி வருது. எப்பவுமே பிஸியா இருக்கிற நம்ம நேயர்கள் ஒவ்வொரு வேளையும் 6 சுவைகளையும் சமைக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமாச்சே. தினமும் காலையில 6 விதமான டிஷ் சமைக்க முடியுமா? அங்கதான் நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் வருது. 6 சுவைகள்னா 6 விதமான உணவுகள் சமைக்கணும்னு அவசியம் இல்ல. ஒரே உணவுல இந்த 6 சுவைகளையும் ரொம்ப எளிமையா கொண்டு வர முடியும். அதத்தான் ஷெஃப் ஜானி பிரானிகன் புத்தகத்துல பருப்பு வகைகள், கேரட், காய்கறிகள், காய்ச்சாறுன்னு நிறைய முறைகளா கொடுத்திருக்காரு. ஓ, ஒரே டிஷ்ல எல்லாமே வந்துடுமா? கண்டிப்பா. உதாரணமா ஒரு சாதாரண பருப்பு சாம்பார் எடுத்துக்கோங்க. பருப்புல இனிப்பு சுவை இருக்கு. அதுல கொஞ்சம் உப்பு போடுறோம். கொஞ்சம் எலுமிச்சை சாறு பிழிஞ்சா அது புளிப்பு. தாளிக்கும் போது கடுகு சேர்க்கிறோம், அது கசப்பு. கொஞ்சம் மிளகாய் சேர்த்தா அது காரம். கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி தலையை தூவுனா அது துவர்ப்பு. பாத்தீங்களா? ஒரே உணவுல 6 சுவைகளும் அடக்கமாக சேர்ந்துடுச்சு. வாவ், இது ரொம்ப சிம்பிளா இருக்கே. இப்படி பார்த்தா நம்ம ஊரு பாரம்பரிய சமையல் எல்லாமே இந்த முறையில தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு போல. அதனால தான் இந்த புத்தகத்துல அத்தியாயம் 5ல காய்கறி மற்றும் கேரட் சாறு எப்படி உங்கள் வட்டார நோஷன்களை சீராக்கும்னு ஒரு பெரிய தலைப்பே கொடுத்திருக்காங்க போல. சரியா சொன்னீங்க. அந்த காய்கறி சாறு வெறும் சுவைக்காக மட்டும் குடிக்கிறது கிடையாது. அது ஆயுர்வேத ரீதியாக எவ்வளவு துல்லியமா சமன் செய்யப்பட்டு வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு அங்க விளக்கியிருக்காங்க. ஒரு கேரட், இஞ்சி கலந்த ஜூஸ் குடிக்கும்போது அது பித்த உடம்புக்காரங்களுக்கு இருக்கிற சூட்டை தணிக்குது. ஆனா அதே ஜூஸ் கப உடம்புக்காரங்களுக்கு செட் ஆகுமா? அவங்களுக்கு ரொம்ப குளிர்ச்சியை கொடுக்காம இருக்க அதுல கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்க சொல்றாங்க. அதுதான் உணவை மருந்தா மாத்திர விப்ப. இதெல்லாம் கேட்கும்போதே உடனே கிச்சனுக்கு போய் ஏதாவது ஆரோக்கியமா சமைக்கணும்னு ஒரு ஆர்வம் வருது. ஆனா வெறும் நல்ல காய்கறிகளை வாங்கி சமைச்சு சாப்பிட்டா மட்டும் போதுமா? எனக்கு தெரிஞ்ச இந்த புத்தகத்துல உடல், மனம் மற்றும் உணவாகியவற்றுக்கு இடையான இணைப்பு பத்தி ஆழமா தொட்டிருக்காங்க. இதில் மிக ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், உணவு அப்படிங்கிறது வெறும் வயிற்றை நிரப்புவது மட்டுமல்ல. அது நமது உணர்ச்சி நிலை, நினைப்புகள், மன அழுத்தம் மற்றும் தூக்கம் ஆகியவற்றுடன் நேரடியாக தொடர்புடையது. இது ஒரு ஆழமான இணைப்பு. நம்ம மனநிலை நம்ம செரிமானத்தை பாதிக்குமா என்ன? நிச்சயமா. நீங்க ரொம்ப மன அழுத்தத்தோடு இருக்கும்போது உங்க செரிமான மண்டலம் சரியா வேலை செய்யாது. அந்த மாதிரி நேரத்துல நீங்க எவ்வளவு சத்தான உணவு சாப்பிட்டா கூட அது சரியா சரிக்காது. உணவு சீரா இருந்தால் மன அழுத்தம் குறையும் அப்படிங்கிறது தான் இந்த புத்தகத்தின் முக்கிய நோக்கம். நீங்க எந்த மனநிலையில சாப்பிடுறீங்க அப்படிங்கிறது என்ன சாப்பிடுறீங்க அப்படிங்கிறத விட முக்கியம்.
எனவே இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? இது ஏன் சாதாரண சமையல் புத்தகம் இல்லைன்னு இப்போ நேயர்களான உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம வாழ்க்கை முறைக்கும் உணவு உண்ணும் பழக்கத்துக்கும் பெரிய சம்பந்தம் இருக்கு. நின்னுகிட்டே அவசர அவசரமா சாப்பிடுறது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்போ தெளிவா புரியுது. கரெக்ட். காலை உணவு நேரம், செரிமான நேரம், சாப்பிடும்போது இருக்க வேண்டிய மனநிலை மற்றும் மன அழுத்தமின்றி சாப்பிடுவதன் முக்கியத்துவம் இதையெல்லாம் நாம இணைத்து பார்க்கணும். நேயர்கள் தங்கள் தினசரி வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டிய சில எளிய குறிப்புகளை புத்தகம் வழங்குது. அந்த குறிப்புகள் என்னன்னு சொல்ல முடியுமா? ரொம்ப எளிமையானவைதான். உணவு நேரத்தை தவறவிடாமல் இருப்பது, நம்ம முன்னாடி பேசின மாதிரி 6 சுவைகளையும் அடக்கமாக சேர்ப்பது மற்றும் எப்பவும் சூடான சமநிலையான உணவை உண்பது. இதையெல்லாம் கரெக்டா செஞ்சாலே பாதி நோய்கள் காணாம போயிடும். இந்த டீப் டைவ் மூலமா நாம தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் உண்மையிலே ரொம்ப ஆழமானவை. உணவை ஒரு மருந்தா எப்படி பாக்குறது, நம்ம தோஷம் என்னன்னு எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு நிறைய விஷயங்களை பத்தி பேசணும். முழுமையான ஒரு தொகுப்பா சொல்லணும்னா, ஈட் டேஸ்ட் ஹீல் புத்தகத்தின் இறுதி நோக்கம் குறைந்த நோய்நிலை மற்றும் அதிக சக்தி பெறுவதுதான். உணவை மருந்தாக பார்ப்பது, சொந்த உடல் தன்மையை உணர்வது, தவறான உணவுகளை நீக்குவது மற்றும் உணவை வாழ்க்கையின் ஒரு பிரிக்க முடியாத பகுதியாக மாற்றுவதாகியவற்றை நேயர்களான நீங்க கட்டாயம் நினைவில் வச்சுக்கணும். ரொம்ப அருமையான கன்க்ளூஷன். சரி நேயர்களே, இந்த இடத்துல ஒரு கட்டாய மறுப்பு அறிக்கையை நான் சொல்லணும். இந்த விவாதத்தில் பகிரப்பட்ட விவரங்கள் மற்றும் ஆலோசனைகள் புத்தகத்தின் உள்ளடக்கத்தின் பொதுவான சுருக்கம் மட்டுமே. இது எந்த வகையிலும் மருத்துவ ஆலோசனைக்கு மாற்றாக கருதப்படக்கூடாது. உங்களுக்கு ஏதேனும் உடல்நிலை பிரச்சனைகள் இருந்தால் உடனடியாக உங்கள் மருத்துவரை சந்திக்கவும். அது ரொம்ப அவசியமான ஒரு எச்சரிக்கை. இதையெல்லாம் தாண்டி இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. சொல்லுங்க, நேயர்களுக்கான அந்த இறுதி சிந்தனை என்ன? நமது உணர்ச்சிகளும் எண்ணங்களும் நாம் உண்ணும் உணவோடு நேரடியாக பிணைக்கப்பட்டுள்ளது என்றால், நேற்று நீங்கள் உணர்ந்த அந்த தேவையற்ற கோபமோ அல்லது சோர்வோ உங்கள் மதிய உணவில் விடுபட்டு போன ஒரு குறிப்பிட்ட சுவையின் விளைவாக கூட இருக்கலாமா? அடுத்த முறை நீங்கள் சாப்பிடும் உணவு உங்கள் மனநிலையை எப்படி மாற்றி எழுதப் போகிறது என்பதை சற்று சிந்தித்துப் பாருங்கள். எவ்ளோ ஆழமான சிந்தனை! உண்மையிலே அடுத்த முறை சாப்பிடும்போது அந்த தட்டுல என்னென்ன சுவை இருக்குன்னு நம்ம எல்லாரும் தேடி பார்ப்போம்னு நம்புறேன். உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த அலசல்ல எங்களோட இணைந்ததற்கு மிகப்பெரிய நன்றி. மேலும் பல தகவல்களை தேட நாங்க உங்களை ஊக்கப்படுத்துகிறோம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.